குட் மார்னிங் டு ஆல். லாஸ்ட் செஷன் வந்து என்னோட வீடியோஸை பார்த்து நிறைய பேர் என்னை மோட்டிவேஷ்னலும் அப்ரிஷியேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டுடே வி ஆர் சீயிங் பாரதிய சாட்சிய அதிநயம் கண்டினியூவேஷன் தான் இன்னைக்கு இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா இதில் நிறைய ஓட் டேக்ஸு இதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஆக்ட்ஸ் என்னென்னலாம் வந்து இதில் வரும் அப்படின்றதையும் சேர்த்து நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சாலமன்லி அஃபர்ம் அப்படின்றது வந்து ஓட்டு. அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா என் மீது சத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். அஃபர்மேட்ன்றது உள்ளபடி சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், இதுதான் நம்ம சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் 4 ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா பிலோ 12 இயர்ஸ் இருக்க குழந்தை பாத்தீங்கன்னா அதுக்கு ஓட்டுன்றது தேவையே கிடையாது. இந்த பாரதிய அதிநய சாட்சியத்துல மீனிங் நமக்கு சஃபிஷியண்டா இல்லாத போது நம்ம வந்து மற்ற ஆக்ட்ஸையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அது என்னென்ன ஆக்ட்ஸ் வந்து ரிலேட்டடா நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000, பாரதிய நியாய சுரக்ஷா சங்கீதா, இதுல பாத்தீங்கன்னா பாரதிய சாட்சி அதிநயத்துல இல்லாத மீனிங் இதுலயும் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் தென் பாரதிய நியாய சங்கீதா இதுலயும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்மளோட பேராக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு வந்து பேராக்ட்ஸ்ல டவுட்ஸ் அப்படின்ட்டு லைக் இன்க்ளூடிங் மீன்ஸ் அப்படின்னா என்னன்றத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இன்க்ளூட்ஸ் அப்படின்னா இது மட்டும் இல்லை, இதை தவிர நிறைய இருக்கு அப்படின்றதுதான் வந்து மீனிங். மீன்ஸ் என்னன்னா எக்ஸ். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸை பத்தி நம்ம சொல்றோம், அதோட சேர்த்து X1 வருதுன்னா இது எக்ஸ் மட்டும் மீன் பண்ணாது, பின்னாடி வர X1 மீன் பண்ணுன்றது தான் அர்த்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ் மீன்ஸ் எக்ஸ் மட்டும் இல்ல, எக்ஸ் மாதிரி பின்னாடி இருக்கிற எல்லாமே இதோட சேர்த்து வரும் அப்படின்றதுதான் அதோட மீனிங். இப்ப பேராக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் மீனிங்ஸ், இதுக்குதான் நான் மீனிங் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் தென் மீன்ஸ் தட் அப்படின்னா தட் மட்டும் இல்ல, தட் மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் குறிக்கணும். இதெல்லாம் பேராக்ஸ்ல வர இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். அண்ட் தென் செக்ஷன் டுடே வி ஆர் சீயிங் செக்ஷன் 2 டெஃபினிஷன் கிளாஸஸ். அதுல பாத்தீங்கன்னா 2 subsection 1 subclass A, அதுல பாத்தீங்கன்னா கோர்ட் அப்படின்னு இருக்கு. கோர்ட் மீன்ஸ் நத்திங் பட் கோர்ட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஜட்ஜஸ் அண்ட் ஆல் மேஜிஸ்ட்ரேட், ஆல் பர்சன் legally authorized to take the evidence. இதுதான் வந்து கோர்ட்ன்ற மீனிங்ல இருக்கு. இது வந்து ஆர்பிட்ரேட்டரை வந்து மீன் பண்ணாது. இந்த பாரதிய சாட்சி அதிநயம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டிவ் லாவா நான் எக்ஸாக்டிவ் நேச்சரா அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டிவ் நேச்சர். இது வந்து இதுல மட்டும்தான் உள்ளடக்கும். நான் எக்ஸாக்டிவ்னா இதை தவிர எல்லாமே உள்ளடங்கும் அப்படின்றது இதுக்கான மீனிங். இதுல பாத்தீங்கன்னா ஆல் ட்ரிபுனல் ஆர் நாட் அ கோர்ட், எல்லா தீர்ப்பாயமும் கோர்ட் கிடையாது. பட் ஆனா ஆல் கோர்ட் ஆர் ட்ரிபுனல், இதுதான் இதோட மீனிங். அண்ட் தென் 2 subsection 1 subclass B, அது பாத்தீங்கன்னா கன்க்ளூசிவ் ப்ரூஃப். கன்க்ளூசிவ் ப்ரூஃப்க்கு தமிழ்ல என்னன்னா அறுதியிட்டு நிரூபணம் அல்லது நீடிப்பு நிரூபணம் சொல்லுவாங்க. இதுல வந்து ப்ரிசம்ஷன் இருக்கும். என்னன்னா மே ப்ரிசம், ஷால் ப்ரிசம், கன்க்ளூசிவ், இது மூணுமே பாத்தீங்கன்னா பாரதிய சாட்சிய அதிநயத்துல மே ப்ரிசம் 2 subclass 1 subclass Hல வந்து சொல்லியிருப்பாங்க மே ப்ரிசமை பத்தி. ஷால் ப்ரிசம் 2 subclass 1 Lல சொல்லியிருப்பாங்க. கன்க்ளூசிவ் வந்து 2 subclass 1 Bல சொல்லியிருப்பாங்க. இதுல மே ப்ரிசமும் ஷால் ப்ரிசமும் என்ன அப்படின்னா ப்ரிசம்ஷன். இப்ப நம்ம ஒரு அனுமானம் எடுத்துக்கிறோம், மே ப்ரிசம் அண்ட் ஷால் ப்ரிசம்ல சொல்ற ஒரு பொருண்மையை பத்தி ஃபேக்டை பத்தி அனுமானம் நம்ம ஒரு கோர்ட் எடுத்துக்கிறோம்னா அது பொய்ன்னு கூட நிரூபிக்க முடியும். மே அண்ட் ஷால் ப்ரிசம்ஷன் வந்து ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன், அதாவது இது மறுக்கக்கூடியது. இல்ல இந்த ப்ரிசம்ஷன் இப்படி சொல்லியிருக்காங்க, இத வந்து மறுத்து இது மாதிரி இருக்கு அப்படின்னு கூட நம்மளால நிரூபணம் பண்ண முடியும். ஆனா கன்க்ளூசிவ் ப்ரூஃப்ல அதை பண்ணவே முடியாது. கன்க்ளூசிவ் ப்ரூஃப்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பொய்யென மெய்ப்பிக்கவே முடியாது. அது வந்து நிரூபணம்ன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அது பாத்தீங்கன்னா இர்ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன், அதாவது மறுக்கவே முடியாது, அது ஃபைனல் அப்படின்னு சொல்றது.
அதே ரிலேட்டட் செக்ஷன் பாரதிய சாட்சி அதிநிலையத்துல பாத்தீங்கன்னா செக்ஷன் 35 அண்ட் 116 இது ரெண்டுமே irrebuttable presumption இருக்கு. இது பாத்தீங்கன்னா கன்க்ளூசிவ் ப்ரூஃப்ல இந்த ரெண்டு செக்ஷனும் வரும். இது செக்ஷன் 35 என்னன்னா relevancy of certain judgment in probate, அதாவது வில் சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து இந்த செக்ஷன் 35ல கன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் செக்ஷன் 116 என்ன சொல்லுது அப்படின்னா பர்த் டூரிங் மேரேஜ் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் லெஜிட்டிமேசி, முறையான திருமணத்தின் மூலம் பிறந்த குழந்தைகள் முறைப்படியானது என்பதற்கு முடிவான நிரூபணம். இது ரெண்டுமே வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப்ல வரும். கன்க்ளூசிவ் ப்ரூஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். F1 கன்க்ளூசிவ் ப்ரூஃப் வந்து ப்ரூவ் பண்றாரு. இன் மீன் டைம் அதை தொடர்ந்து F2 வந்து ஒரு ஃபேக்ட் ஒண்ணு இருக்குன்னா F1 நிரூபிச்சாலே போதும், F2 நிரூபிச்சதான் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப்ல நம்ம சொல்ற எக்ஸாம்பிள். இதுல கன்க்ளூசிவ்க்கு எதிராக ஒரு சட்டம், இப்ப வந்து ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் வந்து நம்ம கோர்ட்ல கொடுத்துட்டோம், அதுக்கு எதிராக வந்து வேற எந்த சட்டத்திலயும் நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. பட் இதுல ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா சயின்டிபிக்கா நம்ம சொல்ற ஒரு விஷயத்த அதை வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃபா எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ வந்து சயின்டிபிக்கா நம்மளுக்கு சொல்லுச்சுன்னா அது வந்து கன்க்ளூசிவ் ப்ரூஃப்க்கு எதிராக நம்ம எடுத்துக்கலாம். அதர்வைஸ் ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃப்க்கு எதிராக வேற எந்த சட்டத்திலையும் நம்மளால ப்ரூவ் பண்ணவே முடியாது. அதை சொல்றதுதான் இது. மே அண்ட் சால் ப்ரிசம்ஷன். மே அண்ட் சால் ப்ரிசம்ஷனுக்கு தமிழ் மீனிங் என்னன்னா பொய் என்ன மெய்ப்பிக்க முடியும். இப்ப மே ஆர் மே நாட், நான் பண்றேன், நான் பண்ண மாட்டேன். ஷால் அப்படின்னா நீ பண்ணு அப்படி. இதுல பிளாங்கா ஒரு சட்டமா பார்க்காம நீங்களே பாருங்க, இதுல வந்து இல்லல்ல இதை வந்து பொய்ப்பிக்கவும் முடியும் அப்படிதான். இது வந்து ஒரு ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன். ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன் என்னன்னா மறுக்கலாம், இல்ல இந்த மே ப்ரிசம்ஷனும் ஷால் ப்ரிசம்ஷனும் வந்து மறுக்கக்கூடியதா இருக்கு, அதுக்கு அகெயின்ஸ்டா நான் வந்து வேற எதனா சப்மிட் பண்றேன் அப்படின்னு நான் வந்து ஒரு விஷயத்த உங்க முன்னாடி வந்து சொன்னா அது ஏத்துக்கலாம் கோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மே பிரிசம் வந்து ரெண்டு கைண்டா நம்ம வந்து எடுத்துக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா சாய்ஸஸ் அண்ட் ஆஃப் த கோர்ட். ஒரு கோர்ட் வந்து அந்த சாய்ஸை வந்து அவங்க கையில வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கோர்ட் கேன் டேக் த ஃபேக்ட் டு பி ப்ரூவ்ட். நீதிமன்றம் அந்த பொருளை மெய்ப்பிக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கலாம். இல்லனா டிமாண்ட் ஆஃப் ப்ரூஃப் ஆஃப் த பார்ட்டி டு த கோர்ட். தரப்பினர்கள் வழக்கு சம்பந்தமாக ஒரு ஆவணத்தை நிரூபணம் செய்ய வந்து கோர்ட் வந்து கட்டாயப்படுத்தலாம். அண்ட் தென் ஷால் பிரிசம் பாத்தீங்கன்னா கோர்ட் ஷால் ப்ரூவ் அன்லெஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். ஒண்ணு ப்ரூவ் பண்ணலாம், இல்ல இது வந்து டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து கோர்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு சைட்டேஷன் சொல்றேன். 2020 இதுல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து 2023 சிஜே எக்ஸாம்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் மே பிரிசம் அண்ட் ஷால் பிரிசம். மே பிரிசம் எல்லாமே ஃபேக்ட் சம்பந்தமானது, ஷால் பிரிசம் எல்லாமே லா சம்பந்தமானது. இதுக்கு நான் ஒரு 3 பாயிண்ட் சொல்றேன். என்னன்னா பிரிசம்ஷன் ஆஃப் ஃபேக்ட் இஸ் த மே பிரிசம். ஷால் பிரிசம் வந்து பிரிசம்ஷன் ஆஃப் லா. இதுல மே பிரிசம்ல என்னன்னா லாஜிக்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மழை பெஞ்சா தர நனையும், இட்ஸ் அ லாஜிக். ஆனா இதே ஷால் பிரிசம்ல லாவா இருக்கும். அண்ட் தென் இது வந்து மே பிரிசம்ல பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து லெஸரா இருக்கும். ஷால் பிரிசம்ல பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து கிரேட்டரா இருக்கும், அதிகமா இருக்கும். அண்ட் தென் சஜஸ்டிவ் ஆஃப் த ஃபேக்ட். இது வந்து ஒரு ஃபேக்ட வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஷால் பிரிசம் வந்து சப்ஜெக்டிவ் ஆஃப் லா. இந்த கொஸ்டினை வந்து சிவில் ஜட்ஜ் மெயின்ஸ்ல வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் we will see section 2 subsection 1 clause C. இதுல பாத்தீங்கன்னா டிஸ்ப்ரூவ்ன்றது வந்து பொய்ப்பிக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு ஒரு கேஸ்ல சொல்றேன். இப்போ காஞ்சி மகா பெரியவர் சங்கராச்சாரி இருக்காருல்ல, அவரோட கேஸ் என்னாச்சு, பொய்ப்பிக்கப்பட்டது, டிஸ்ப்ரூவ்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் 2 subsection 1 clause I பாத்தீங்கன்னா நாட் ப்ரூவ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நித்யானந்தா இருக்காரு, அவரு மேல இருக்கிற வழக்க வந்து நம்ம மெய்ப்பிக்கவும் இல்ல பொய்ப்பிக்கவும் இல்ல, இத சொல்றதுதான் நாட் ப்ரூவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் தென் 2 subsection 1 clause J. இது பாத்தீங்கன்னா ப்ரூவ்டுனா மெய்ப்பிக்கப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரேமானந்தா கேஸ் ஒண்ணு இருக்கும். இந்த கேஸ் வந்து மெய்ப்பிக்கப்பட்ட அவருக்கு டபுள் ஆங்கிலேயே ஜஸ்டிஸ் பானுமதி ஜே வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட
இவர் சுகுமாரன் சார் வந்து ஸ்பெஷல் பிபியா இருப்பாரு. ராம்ஜெத் மலானிக்கு வந்து பிரேமானந்தாக்கு வந்து ராம்ஜெத் மலானி அப்பியர் ஆன கேஸ் இதுல. ஆனா வந்து இது ஃபைனலா டிசைட் ஆனது வந்து டபுள் ஹேங்கிங் அப்படின்ட்டு. ப்ரூவ்டுனா என்னன்னா, ஆஃப்டர் கன்சிடரிங் த மேட்டர் பிஃபோர் கோர்ட், அதாவது நீதிமன்றம் தனக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை பார்த்து விட்டு அதுக்கப்புறம் தான் இதை பத்தி டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு வகையில என்னன்னா, த கோர்ட் பிலீவ் இன் எக்ஸாஸ்டிவ் ஆர் கன்சிடர் இன் எக்ஸாக்டஸ் சோ ப்ராபபிள், அதாவது அரசு தரப்பு சொல்ற ஒரு விஷயம் வந்து நம்ம நம்புறதா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு 2 விஷயம் இருக்கு. ப்ராபபிலிட்டினா நிகழ்வு தகவு, பாசிபிலிட்டினா சாத்தியம் நடக்கும் அப்படிங்கிறது தான். ப்ராபபிலிட்டிக்கு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒருத்தவன், நான் வந்து பஸ்ல போயிட்டே இருக்கேன். நான் பஸ்ல போயிட்டு இருக்கும் போது என்னன்னா, ஒரு 2 கால் இல்லாத ஒருத்தவன் வந்து படிக்கட்டுல நிக்கிற ஒருத்தவனா, 2 கால் இல்லாதவன் பாத்தீங்கன்னா படிக்கட்டுல நின்னவனை எட்டி உதைச்சு கீழே தள்ளி கொண்டுட்டான்றத ஃபேக்ட். இதுல பாத்தீங்கன்னா 2 கால் இல்லாதவன் எப்படி வந்து படிக்கட்டுல நின்னவனை எட்டி உதைச்சு கீழே தள்ளி கொள்ள முடியும்? இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு அப்படின்னு சொல்றாங்க, ஒரு ஃபேக்ட பத்தி சொல்றது. அண்ட் தென் பாசிபிலிட்டி, சாத்தியம். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப 100 ரூபாய் கட்டு வந்து ஒரு 100 கட்டு இருக்கு. அந்த கட்டுல பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தவன் வந்து ஒவ்வொரு 100 ரூபாய் கட்டுல இருந்தும் 100 ரூபாய் எடுத்துக்கிறான். சோ இது வந்து பாசிபிலிட்டி தானே, அவன் திருடுறதுக்கான பாசிபிள் இருக்கு. இது ரெண்டுத்தையும் வந்து கோர்ட் வந்து பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஜட்ஜ் வந்து அவருக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கு, அவருக்கு வந்து நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கைஸா இல்லாம அவர் வந்து ஒரு ப்ரூடன்ட் மேனா இருக்கணும், ஒரு நார்மலான ஒரு ஆளா இருக்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் ஒரு நியாயமான ஜட்ஜ்மெண்ட்டை நம்மளுக்கு கொடுக்க முடியும். அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன அப்படின்னா, கோர்ட் மஸ்ட் பி see the supposition with the existence. நீதிமன்றம் ஒரு பொருண்மையை உடன் இருக்கும் நிகழ்வு தன்மையை பார்க்கணும். அதாவது ஒரு சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸையும் சேர்த்து பார்க்கணும். ஒரு ஃபேக்டா மட்டும் பார்க்க கூடாது, லாவா மட்டும் பார்க்க கூடாது. அதை ஒரு ப்ரூடன்ட் மேன் மாதிரி அதை வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இதுக்கு வந்து கோர்ட் கன்சிடர் த மேட்டர் நாட் எவிடன்ஸ். ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு கேஸ், ஒரு மேட்டரை பார்த்தீங்கன்னா எவிடன்ஸா ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ்ல இருக்கு, ஆனந்த கிருஷ்ணன் சொல்லிட்டு. இதோட சைட்டேஷன் வந்து எனக்கு தெரியல, பட் ஆனா எனக்கு இந்த பேர் மட்டும் தான் ஞாபகம் இருந்தது, இன்றி ஆனந்த கிருஷ்ணன் சொல்லிட்டு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மாரல் சர்டனிட்டி ஆஃப் திங், மாரல் கன்விக்ஷன் இஸ் அனதர். அதாவது மீனிங் என்னன்னா, கோர்ட் பிலீவ் ஆர் கன்சிடர் டு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஜட்ஜி வந்து இதுவா அதுவா அப்படின்னா வந்து யோசிக்கவே கூடாது, எல்லாத்தையும் பார்த்துதான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இதோட கான்செப்ட். அண்ட் தென் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாத்துக்குமே தேவைப்படும். அது கிரிமினல் கேஸா இருந்தாலும் சரி, சிவில் கேஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ட். இது வந்து எப்படி அப்படின்னா, பாரதிய நியாய சங்கீதால வந்து 2 subsection 8ல வந்து இதை பத்தி சொல்லி இருப்பாங்க. அண்ட் தென் வந்து ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் ரெட் வித் 3 subclass 8ல பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்டை பத்தி சொல்லி இருப்பாங்க. இது ஒண்ணும் கிடையாது, எம் ஃபார் எனி மேட்டர், டபுள் ஃபார் இது வந்து மஸ்ட். ஒரு டாக்குமெண்ட் எப்படி இருக்கணும், ரைட்டிங்ல இருக்கணும், இல்லைன்னா ஒரு புள்ளியோ ஏதோ ஒண்ணு மார்க் பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒன்று ஆப்ஜெக்ட், ஓ ஃபார் ஆப்ஜெக்ட், ஐ ஃபார் இன்டென்ட், ஆர் ஃபார் ரெக்கார்டிங், இதெல்லாம் இருந்தாதான் டாக்குமெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரத்துல வந்து ஒரு மரம் இஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா அதே மரத்துல ஏதாச்சும் ஒரு மார்க்கிங் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ டாக்குமெண்ட். அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாம் புரியுற மாதிரி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம நிறைய வந்து டாட்டூஸ், பிடிச்ச நேம்லாம் பார்த்துருப்போம். அது வந்து டாக்குமெண்டா கேட்டா எஸ், இட் இஸ் த டாக்குமெண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சட்டத்துல ஒரு டாக்குமெண்ட்டை பத்தி பாரதிய நியாய சங்கீதால இருக்கு. அண்ட் தென் வந்து ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல செக்ஷன் 3 subclass 18ல இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் இல்லாம நிறைய சட்டத்துல ஒரே விஷயத்த பத்தி சொல்லி இருக்காங்க அப்படின்னா இதுக்கு லாட்டின் வேர்ட் பேர் மெட்டீரியா, PAIR MATERIA, அதாவது ஒன் த சேம் மேட்டர்
அப்படின்னு பொருள். ஒரே பொருள், அதே பொருளில் அதே விஷயத்தை சொல்லி இருக்கிறது தான் இதுக்கான அர்த்தம். அண்ட் தென் சிடி, ஒரு சிடி இருக்குன்னா காம்பாக்ட் டிஸ்க். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் கோர்ட்ல இந்தாங்க இந்த சிடியை ஒரு ஜட்ஜ் கிட்ட ரெக்வஸ்டா இந்த சிடியை நீங்க இப்பவே போட்டு பாருங்க அப்படின்னு கொடுக்கலாமான்னு கேட்டா எஸ் கொடுக்கலாம். அது எப்படி, அது எதுலன்னு பாத்தீங்கன்னா பாரதிய நியாய சுரக்ஷா சங்கீதம்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 330 சொல்லியிருப்பாங்க. இதே ஓல்ட் ஆக்ட்ல செக்ஷன் 294 சிஆர்பிசில இத பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு ஒரு கேஸ்ல இருக்கு. என்னன்னா இன்ரி ஷாம் சர் சிங், இதுல பாத்தீங்கன்னா 2015 வால்யூம் 4 கிரைம் 353. இத பாத்துக்கோங்க. அண்ட் தென் டேப் ரெக்கார்ட் கான்வர்சேஷன் ஆல்சோ டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டா எஸ் இட் இஸ் ஆல்சோ டாக்குமெண்ட். இது எப்படி நம்ம டேப் ரெக்கார்ட்ல என் வாய்ஸ் இருக்கு, இது ஏன் வாய்ஸ் தானா எப்படின்னு பண்றது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அக்யூரசி, துல்லியமா இருக்கணும். என்னோட வாய்ஸ் அக்யூரேசியா இருக்கணும். அண்ட் ஐடென்டிஃபை மை வாய்ஸ் அப்படி இருக்கணும். அப்புறம் சேம் ரிலவெண்டா இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதுவுமே டாக்குமெண்டா நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைய துக்காராம் கேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட் கேசஸ். அது படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் டாட்டூலாம் நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, டாட்டூ கொடுக்கறது டாக்குமெண்டா எஸ் இட் இஸ் ஆல்சோ டாக்குமெண்ட். இதுக்கு ஒரு கேஸ்ல ஆர் வர்சஸ் டே 1908 இது டிசைட் ஆன கேஸ். அண்ட் தென் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஜஸ்ட் ஒரு ஃப்ராங்கா கேட்கிறேன். இதே வாழைப்பட்டை இருக்கு, அந்த வாழைப்பட்டத்துல ஆணி இருக்கு, அதுல எந்த மையம் கிடையாது. அதை வச்சு நம்ம ஒரு ஏதோ எழுதுறோம் அப்படின்னா அது வாழைப்பட்டையில ஆணில இதுவே பண்ண முடியாது, பாக்குற அளவுக்கு தெரியவே தெரியாது. அது டாக்குமெண்டான்னு கேட்டா இட் இஸ் ஆல்சோ டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிம்மா. போன கிளாஸ் ரொம்ப நல்லா அருமையாக எடுத்தீங்க. இந்த கிளாஸும் நல்லா இருக்கு. தொடர்ந்து இந்த முயற்சியை விடாதீங்க. நீங்கள் வாலண்டியராக எடுக்கிறீங்க. யாராவது பேட் கமெண்ட்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம கடவுளுக்காக நாங்கள் செய்கிறோம். வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.